ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என் அன்பார்ந்த சொந்தங்களுக்கு இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் பால் பொங்குதோ இல்லையோ, சோறு பொங்குதோ இல்லையோ, பாசம், அன்பு, நாணம், பைப்பு, இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எக்ஸட்ரா எல்லாமே பொங்கி வழிஞ்சி மன சந்தோஷத்தோட இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பொங்கலை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். கல்கியோட சார்பாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். இந்த கோவண்டா பொங்குவது போல பொங்கல் பொங்கட்டும். ரைட். அடுத்தது இந்த கொக்கோ கோலா பொங்குவது போல கோலாகலமாக அனைவரும் கொண்டாடுங்கள் பொங்கலை என்று இந்த குறுந்தான்மொழியில் கூறிக்கொள்கின்றேன். ஓகே, எல்லாம் ரைட்டு தான். என்ன பின்னாடி ஒரு வாய்ஸ் எக்கோ, அந்த பொண்ணு சம்மந்தமே நின்றுட்டு இருக்கு. நீங்கள் வாழ்த்து சொல்றதுலாம் கரெக்டு. அது என்ன பின்னாடி ஆகும்னா இப்படின்னீங்கன்னா பொங்கட்டும் 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 பொங்கட்டும். ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். சில டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா புதுசா பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு சிங்கிள்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. சூப்பருங்க. ஆமாம், பொங்கல் வந்துருச்சுல்ல, இதுக்கு மேலே நம்மளோட வேலை அதுவாக தான் இருக்கணும். நல்லா பசியோட வீட்டுக்கு வர இப்போ ரெடியேட் போட்டாச்சு. பசியோடயா? இப்பதானே பானிபூரி தின்னா. மறுபடியும் பசிக்காச்சு. ஆமாவா? நீங்க என்னடி சொல்ற? மாட்டிக்கிட்டீங்க பங்காளி. மாட்டிக்கிட்ட பங்கு. அவரே கேட்கிறாருங்க. இவர் அதை எடுத்து கொடுக்காம கை கொடுக்கறத நினைச்சு கை கொடுத்துட்டு தேவையா போச்சா? காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. வெயினாட்டமா Mother is always mother. பொண்ணுங்களை நம்பாதீங்கடா, நம்பிடாதீங்க. சரிடா. அந்த நிலைமையில நானும் ஒரு நாள் இருந்திருக்கேன்டா. நான் பட்ட வேதனை இருக்கு, வேதனை. மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா, ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அது ஆக்சிடென்ட்டா இல்ல என்னடா? கரும கரும. Good to see you. Good to see you. Love you so much, ma'am, sir. இல்ல பேதியில போவான். அது பொண்டாட்டில இப்போ டூயட் போட்டுக்க. நீ அது அவர் பொண்டாட்டில ஏன் அப்படிலாம் பண்றீங்க? எடிட்டரே வேற லெவலியா. தந்தை விட்டுருமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி. பாக்குறியா? ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில நல்ல எடிட்டரா, ரெண்டு பேரும் சூப்பரா எடிட் பண்ணீங்க. நொறுங்க போறீங்க. ஒரு லாஜிக் வேணும்டா. அது என்னடா மாட்டு பொங்கல் நீங்க மட்டும் மாட்டை நல்லா சூப்பரா குளிப்பாட்டி நல்லா அழகா வச்சிருக்கீங்க குழந்தை மாதிரி. அடுத்த நாள்லயே போய் அதை மண்டையில போட்டு அடிச்சு அதுக்கு உள்ள இருக்கிற மூளையில இருந்து சூப்ல இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிருக்கீங்க. வீடியோ மட்டும் தான் எப்படி சொல்லுவேன், நானும் அதான் செய்ய போறேன். கோச்சிக்காதீங்க, சாரி. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? வேணா இல்ல நான் பேச கேட்டாரு பத்தியா ஒரு கேள்வி, சரியான கேள்வி. எல்லாருக்கும் செருப்பாடிச்ச மாதிரி இருந்திருக்கும். இல்ல கரெக்டு தான். அஜித் சார் அப்படிதான் சொன்னாரு.
நீங்கள் எங்களை பார்க்காதீங்க அவரை பார்க்காதீங்க உங்களை நீங்களே பார்த்துக்குன்னு சொன்னார், கரெக்டு தான். ஆனால் இதை கூடமே இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, எப்படி பார்த்தல எங்கள் தலை அப்படி சொன்னார் பார்த்தல உங்கள் தலை அப்படி சொல்லலை, ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு சண்டை. தயவு செஞ்சு அதெல்லாம் வேணாம், நல்லா இருக்காது சரிங்களா. சின்ன குழந்தைல நம்ம வளர்ந்துட்டோம், படிச்சிட்டோம். இப்போ 2 கோட்டி, அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 கோட்டி, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 கோட்டி. இன்னைக்கு புள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கோட்டிக்கு மேல. ரைட்டா, நீ இப்போ போடு, அப்புறமா பண்ண போடுவாங்க. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சரிங்களா. பாய்.